அனைவரையும் காலம் கடந்து யூடியூப் சேனல் வரவேற்கிறது. நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, FIFA உலகக்கோப்பை கால்பந்து உலகக்கோப்பை போட்டி நடந்து வருது. இந்த உலகக்கோப்பையில் யார் ஜெயிக்க போறாங்க? ஸோ நம்ம அஸ்ட்ராலஜியை ஜோதிட ரீதியாகவும் அனலைஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி 22 தடவை உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடந்திருக்குது. அந்த டேட்டாவை பேஸ் பண்ணியும் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ 2 விதமாக அனலைஸ் பண்ண போறோம். அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ முழுக்க இது என்னோட கால்குலேஷன், என்னோட விதிமுறைகளுக்கு உட்பட்டு மட்டுமே நான் இந்த ப்ரெடிக்ஷனை கொடுக்குறேன். இதில் தவறுகள் வரலாம். இதுக்கு மேலே நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாமே ஆண்டவன் அருள், அவ்வளோதான். ஸோ இங்கே எப்படின்னா, நான் எப்பவுமே ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே FIFA வேர்ல்டு கப் 48 கண்ட்ரி பங்கேற்கிறாங்க. அதில் மெக்சிகோவுக்கு சான்ஸ் அதிகம்னு சொல்லி நான் போஸ்டிங் போட்டிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் அதர் ஃபியூ கண்ட்ரிஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது எதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ எனக்கு எப்பவுமே ஒரு ஈவெண்ட்டை ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஈவெண்ட்டோட நாள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் பண்ணோம், துல்லியமாக ப்ரெடிக்ஷன் பண்ணோம், எலெக்ஷன் ரிசல்ட் நாள் எடுத்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் உலகக்கோப்பை வெல்ல போவது யாருன்னா எப்போ அந்த டேட், ஃபைனல் டேட். அப்போ இந்திய நேர பிரகாரம் 20/7/2026 ஏர்லி மார்னிங், காலையில் 12:30 மணிக்கு, அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நடக்க போகுது. ஸோ இதில் இதுதான் அன்னைக்கான ஜோதிட கட்டம். இங்கே லக்னம் நம்ம ப்ரிஃபரன்ஸ் எடுக்க தேவையில்லை. எப்பவுமே உலகியல் ஜோதிடத்துக்கு லக்னம் தேவையில்லை. முண்டையன் அஸ்ட்ராலஜி பார்த்தீங்கன்னா லக்னம் தேவையில்லை. ஸோ இங்கே என்னென்னா சந்திரன் மெயின், ஓகேங்களா? ஸோ இந்த கட்டத்தில் மெயினாக நான் எந்தெந்த ராசி அதிக பலம் வாய்ந்த ராசியாக இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் கடகராசி சொல்லுவேன். ஏன்னா கடகராசி குரு அங்கே உச்சம் பெற்றிருக்கார். அந்த வீட்டுக்குண்டான சந்திரன் 3ல் இருக்கிறார். 3ல் அன்னைக்கு நட்சத்திரமே அஸ்த நட்சத்திரம். ஸோ அந்த ராசிக்குண்டாவர் சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. இந்த சந்திரன்லேருந்து 11ஆம் வீடு, ஓகேங்களா? அவரோட சொந்த வீடாக வருது. 2வது சூரியன் அங்கே இருக்குது. ஸோ கடகராசி பவர்ஃபுல்லாக இருக்கும், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். 2வது ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசி, இந்த ராசி அதிபதி சுக்கிரன் 4ல் கேந்திரம் ஏறி நிற்கிறாரு. 7 குடையர் லக்னத்தில் இருக்கிறார், அதாவது ராசியில் இருக்கிறார். 7 குடையர் ரிஷப ராசியிலே இருக்கிறார். ஏன்னா 7 குடையவன் அப்படிங்கிறது நம்ம ஆப்போசிட் டீம். 7 குடையவன் நம்ம லக்னத்திலே இருந்தால் ஈஸியாக அவங்கள கபலீகரம் பண்ண முடியும், நம்மளுக்கு கட்டுப்பட்டு அவங்க இருப்பாங்க. அப்போ ரிஷப ராசிக்கு 2வது ப்ரிஃபரன்ஸ். 3வது ப்ரிஃபரன்ஸ் விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசிக்கு அந்த ராசி அதிபதி 7ல இருந்து அந்த ராசியை பார்க்குது. ஸோ அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசியும் அந்த ராசி அதிபதி நல்லா இருக்குது. ஸோ விருச்சிகம் நல்ல இடத்துக்கு வரலாம் விருச்சிக ராசி. அடுத்தது 4வது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசி ஏன் அப்படின்னா, தனுசு ராசிக்கு விருச்சிக ராசி இன்னொன்று சொல்லணும். விருச்சிக ராசி 2, 5 குடையவர் குரு உச்சம் பெற்றிருக்கிறார். 9ல் உச்சம், பாகிஸ்தானத்தில் உச்சம். அதுவும் விருச்சிகத்துக்கு ஒரு பவர்ஃபுல், ஓகேங்களா? தனுசு பார்த்தீங்கன்னா 8ல் ராசி அதிபதி உச்சம். ஏன்னா 8 அப்படிங்கிறது ஒரு சரியான இடம் கிடையாது. ஆனா கூட அங்க உச்சம் பெற்றிருக்காட்டி திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கலாம். அது உருவாக்குவதற்கான வாய்ப்பு அங்க இருக்குது. ஸோ அதனால 8 ஒரு ப்ரிஃபரன்ஸுக்காக எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு நாடு மட்டும் நான் மிதுனம் எடுத்திருப்பேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். மிதுனம் அப்படிங்கிறது ஒரு நாடு வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறது கஷ்டம், பட் வேற ஒரு காரணத்துக்காக அவங்க ஃபைனல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா இந்த 48 நாடுக்கும் அந்த நாட்டோட கேப்டனோட ராசி. ஏன்னா கேப்டன் தான் முக்கியம். அந்த கேப்டனோட ராசி எடுத்துக்கிறேன், நாட்டோட ராசியும் எடுத்துக்கிறேன். அது சில பேர்த்துக்கு ஏன் இந்த ராசி இந்த நாட்டுக்கு கொடுத்தீங்கன்னு ஒரு குழப்பம் வரும், நிறைய கான்ட்ரவர்சி வரும். அதனால அவாய்ட் பண்ணிட்டேன். பட் இந்த கேப்டனோட டேட் ஆஃப் பர்த் ஆன்லைன்ல இருக்கு. எக்ஸாக்டான கிடைக்கலாம் கூட, டேட் ஆஃப் பர்த் கிடைக்க டைம் கிடைக்கல. ஸோ டேட் ஆஃப் பர்த்தை வச்சு அவங்களோட ராசி எடுத்துட்டேன். இந்த ராசி சில வேளை தவறாக கூட இருக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க எந்த கண்டத்திலேருந்து, ஏன்னா எந்த கண்டங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கலா ஒரு அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியம். அது ஏன்னு உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த டேட்டாவை நான் எடுத்துக்கிறேன். இதுல பிரகாரம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி மெக்சிகோ
போர்ச்சுகல், கொலம்பியா இந்த 3 நாட்டோட கேப்டன் வந்து கடகராசியில வர்றாங்க. இந்த 3 கேப்டனோட ராசியும் கடகராசியில வருது. ஸோ இவங்க 3 பேத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் தர்றேன். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அர்ஜென்டினா, நெதர்லாந்து, ஜெர்மனி இவங்க 3 பேத்துக்கும் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ரிஷப ராசி, அவங்க கேப்டன் ரிஷப ராசி. மூணாவது பார்த்தீங்கன்னா விருச்சிகம், நார்வே, பராகுவே இவங்க 2 பேரும் விருச்சிகம். ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பிரேசில் மிதுன ராசி. இந்த பிரேசில ஏன் எடுத்தேன்னா ஒரு அவங்க மிதுனத்துக்கும் ஒரு வாய்ப்பு. ஏன்னா புதன் வக்ரத்தில் இருக்கிறாரு, கொஞ்சம் வாய்ப்பு குறைவுனாலும் ஒரு ஃப்ளூக்கில் ஒரு சின்ன ஒரு எட்ஜ் அவங்களுக்கு வந்து இருக்கு வேற. ஏன்னா அவங்க கண்ட்ரியோட அனலைஸ் பண்ணும்போது ஒரு எட்ஜ் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பிரான்ஸ், இந்த பிரான்ஸ் மட்டும் ஜெயிச்சதுன்னா முழுக்க 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 ஒரு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஒரு அதிர்ஷ்டத்தினால மட்டுமே எதிர்பாராத, ஏன்னா 8ஆம் அதிபதி ராசி அதிபதி 8ல இருக்கிறங்காட்டிக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தினால் மட்டுமே பிரான்ஸ் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இதெல்லாம் என்னோட ப்ரிஃபரன்ஸ் கண்ட்ரிஸ். இதை வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக நான் ப்ரெடிக்ஷன் பண்ணி எடுத்துக்கிறேன், ஜோதிட ரீதியாக மட்டுமே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது கூட சின்ன விஷயம், நம்ம வந்து ஏற்கனவே நடந்த உலகக்கோப்பை இதில் பார்த்தீங்கன்னா 22 தடவை உலகக்கோப்பை நடந்திருக்குது. எந்த வருஷம் நடந்திருக்குதுன்னு நான் எழுதிக்கிறேன். அந்த நடக்கும்போது ஃபைனல் மேட்ச் என்ன ராசி, அன்னைக்கு சந்திரன் எங்க இருந்தான்னு எடுத்துக்கிறேன். எந்த நாடு ஃபைனல் ஃபர்ஸ்ட், இந்த ஃபைனல்ல வந்த நாடு, ஃபைனல்ல ஜெயிச்ச நாடு, எவ்வளவு கோல் அடிச்சாங்க, ஃபைனல்ல 2ஆவதா வந்த நாடு, பிளேஸ் எந்த ஊர்ல நடந்துச்சு, அந்த கண்ட்ரியை எந்த கண்ட்ரி நடத்துதோ அந்த கண்ட்ரியை ஜெயிச்சிருக்குதானா ஜெயிச்சிருக்குது. 6 டைம் ஜெயிச்சிருக்காங்க, 2 டைம் தோத்துருக்காங்க. அதாவது ஃபைனலுக்கு எந்த கண்ட்ரி வேர்ல்டு கப் நடத்துதோ அந்த கண்ட்ரியை ஃபைனல் வரைக்கும் வந்திருக்குது. 8 தடவை வந்திருக்குது, 8ல் 6 தடவை அவங்க கப் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வின்னர் எந்த கான்டினென்டல் சேர்ந்தவர், எந்த கண்டத்தை சேர்ந்தவர், ஜெயிச்சவங்க எந்த கண்ட்ரி கண்டத்தை சேர்ந்தவங்க எழுதிக்கிறேன். அதே மாதிரி இந்த நடந்தது வந்து எந்த கண்டத்தில் நடந்தது, யூரோப்லையா, அமெரிக்காலையா, சவுத் அமெரிக்காவையா, நார்த் அமெரிக்கா, யூரோப்பில் நடந்ததா, ஐ மீன் ஆப்பிரிக்காவில் நடந்ததா, ஏஷியாவில் நடந்ததா, அந்த லிஸ்ட் எடுத்துக்கிறேன். வின் பண்ணவங்களோட கேப்டன் அவங்களோட ராசி, லாஸ் பண்ணவங்களோட கேப்டனோட ராசி. இது ரொம்ப முக்கியம் முண்டையன் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ல பண்ணும்போது. இதெல்லாம் நான் ஒரு விஷயத்த இங்க வந்து பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொன்னேன், எங்க நடக்குது. ஏன்னா எங்க நடக்குது, ஒரு ஈவெண்ட்டுக்கு எங்க நடக்குது, இடம் ரொம்ப முக்கியம். யூரோப்ல நான் ஒரு விஷயம் யூரோப்ல எடுத்த போது ஒரு விஷயத்த நான் எடுத்தேன். இந்த என்னன்னா, யூரோப் கண்ட்ரில எப்பெல்லாம் வேர்ல்டு கப் நடந்துக்குதோ வின்னர் பார்த்தீங்கன்னா யூரோப் தான். அதாவது 10ல் 9 டைம் யூரோப்பே தான் ஜெயிச்சிருக்குது, ஒரே ஒரு டைம் தான் சவுத் அமெரிக்கா ஜெயிச்சிருக்குது. ஓகேங்களா? அப்ப யூரோப்பில் நடந்ததுன்னா அது யூரோப் தான் ஜெயிச்சிருக்குது ஃபைனல். ஈவன் லாஸ் ஆன டீம் கூட மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூரோப்பே தான் இருக்கு. அப்படின்னா ஃபைனலுக்கு யூரோப்பே வந்துடும். லாஸ் பண்றவங்களும் 2 பிளேஸ் வர்றவங்களும் யூரோப்பே வந்துடும் யூரோப்பில் நடந்தால். இதே நான் என்ன சொல்றேன், சவுத் அமெரிக்காவில் நடந்துச்சு அப்படின்னா, நீங்க பாருங்க சவுத் அமெரிக்காவில் இதுக்கு முன்னாடி 5 டைம் நடந்திருக்குது. 5ல் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் யூரோப் ஜெயிச்சிருக்குது, 4 டைமே சவுத் அமெரிக்கா தான் ஜெயிச்சிருக்கு. அந்த கான்டினென்ட்ல இருக்கிறவங்க தான் ஜெயிச்சுக்கிறாங்க. ஃபைனல்ல பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவே அது லாஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 3 ட்ரிப் சவுத் அமெரிக்கா இருக்காங்க, 2 ட்ரிப் தான் யூரோப்கார உள்ள வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்ப நடக்குது நார்த் அமெரிக்கால நடக்குது. பாத்துக்குங்க, நார்த் அமெரிக்கால நடந்துச்சு அப்படின்னா 3 டைம் நடந்துக்கு, 3 டைமுமே சவுத் அமெரிக்கா தான் கப்படிச்சுக்குது. பிரேசில், அர்ஜென்டினா, பிரேசில். ஸோ சவுத் அமெரிக்கால வந்து உலகக்கோப்பை நடந்ததுன்னா 2 டைம் பிரேசில் வந்து கப்படிச்சிருக்குது. ஸோ பிரேசிலுக்கு ஒரு சாஃப்ட் எட்ஜ் வந்து அங்க இருக்கு. அப்ப பிரேசில் ஒரு கன்சிடரேஷன் பண்ணலாம், அதுக்காக அந்த பிரேசில் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க நான் மறுபடியும் பாருங்க, நான் சவுத் அமெரிக்காவும் கூட சேர்த்துக்கிறேன். இந்த நார்த் அமெரிக்காலையும் சவுத் அமெரிக்காலையும் நடந்தால், உலகக்கோப்பை நடந்தால், நடந்ததுல 8 டைம் 7 டைம் சவுத் அமெரிக்கா தான் கப்படிச்சிருக்கு, ஒரு டைம் தான் யூரோப் கப்படிச்சிருக்கு. ஸோ இங்க யாருக்கு அதிக வாய்ப்புனா சவுத் அமெரிக்காவில் இருக்கிற கண்ட்ரிக்கு, அதாவது பாஸ்ட் ஹிஸ்டரியை வச்சு பார்க்கும்போது சவுத் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகங்கிற மாதிரி காமிக்குது. அப்போ கடகராசியில சவுத் அமெரிக்காவில் ஒருத்தருக்கிறாங்க, ரிஷபத்துல சவுத் அமெரிக்கா ஒருத்தர். இதை மட்டும் நீங்க வாட்ச் பண்ணிக்கங்க. இவங்கெல்லாம் சவுத் அமெரிக்கா. ஸோ இதுக்கு இந்த ப்ரிஃபரன்ஸ் இவங்க ஃபைனல் வரும்போது இவங்க யாரெல்லாம் ஜெயிப்பாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை யூரோப் உள்ள வருது அப்படின்னா போர்ச்சுகல் வரலாம்,
நெதர்லாந்து கூட வரலாம், ஜெர்மனி கூட வரலாம், ஈவன் பிரான்ஸ் கூட வரலாம். இவங்களாம் தோக்கறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் as per past history. இங்க அஸ்ட்ராலஜி நான் பேசவே இல்லை. as per past history பிரகாரம் யூரோப் கண்ட்ரி உள்ள வந்துன்னா தோக்கறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இந்த சவுத் அமெரிக்கா கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லுது. ஸோ நம்ம இந்த மெக்சிகோ ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததில்ல பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்தவங்க யாருமே பார்த்தீங்கன்னா சவுத் ஒரு அமெரிக்கா கண்ட்ரிலேருந்து யாரும் வந்ததே இல்லை. இதுலேயே பார்த்தீங்கன்னா அதான் ஐ மீன் நான் சொல்றேன் நார்த் அமெரிக்காலேருந்து எப்பவுமே ஃபைனல் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரியா இருக்கும், சவுத் அமெரிக்காவா இருக்கும். நார்த் அமெரிக்காவோ ஏசியாவோ ஆப்பிரிக்காவில் இருந்தோ இல்லை ஆஸ்திரேலியா அந்த இதுல இருந்தோ ஃபைனல் வந்ததே இல்லை. ஃபைனல் ரெண்டு டீம் தான் வரும். ஒன்று வந்து சவுத் அமெரிக்கா டீம், ஒன்று வந்து யூரோப் டீம். ஸோ இங்கே நம்ம ப்ரிஃபரன்ஸ்ல நம்ம இன்னுமே நான் ஸ்ட்ராங்காக என்னோட சைடு நான் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஸ்டில் நான் வந்து மெக்சிகோக்கு தான் சொல்றேன். மெக்சிகோ கடகராசி, மெக்சிகோவும் கடகராசி, கேப்டனும் கடகராசி. ஸோ மெக்சிகோக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தர்றேன். அதுக்கப்புறம் சவுத் அமெரிக்கா, ஏன்னா ரெண்டையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது சவுத் அமெரிக்காவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்ல எதெல்லாம் பக்கம் வருமோ அடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்றேன். இன்னும் என்னால் ஏதாவது தவறா இருந்தா கூட தவறை சரி செய்து உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன். இது ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி. மறுபடியும் நான் சொல்றேன், ஒரு ஆர்வம். யார் ஜெயிக்கிறேன், நம்ம அஸ்ட்ராலஜி நம்ம கத்து வச்சுக்கிறோம், அந்த அஸ்ட்ராலஜி உண்மையிலுமே வேலை செய்தா, கடவுள் அணுகிறதுனால நம்மளால ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுதான் ஒரு ஆர்வம், அவ்வளவுதான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் இந்த வீடியோவை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.